இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட கிராண்ட் ஃபினாலே நேத்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் இருக்க. அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணிட்டாங்கப்பா. எஸ், அவங்க தான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னர். 50 லட்சத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் இருக்க. அவங்க நேற்று எல்லாம் மாயா எல்லாம் சாயா அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனால அப்படி போட்டாங்க அப்படின்னு தெரியல. அவங்ககிட்ட தான் வந்து இதுக்கடுத்தெல்லாம் இன்டர்வியூலாம் வரும்ல, அதுலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் என்ன அப்படின்லாம் இருக்க. இந்த டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. ரன்னர் அப்பா வந்து மணி வின் பண்ணாரு, அதாவது செகண்ட் பிளேஸ் அவர் வாங்கினாரு அப்படின்லாம் இருக்க. தேர்டா வந்து மாயா வின் பண்ணாங்கப்பா. மாயா தான் வந்து இந்த சீசனோட வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து சர்ப்ரைஸ்ரா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்க. இதை தாண்டி வந்து 4th பிளேஸா வந்து தினேஷும், 5th பிளேஸ்ல வந்து விஷ்ணு வந்து வின் பண்ணாரு அப்படின்லாம் இருக்க. இந்த 5 பேர் தான் வந்து ஆர்டரா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா, மணி, மாயா, தினேஷ், விஷ்ணு இவங்க தான் வந்து டாப் 5 கண்டஸ்டன்ட் வரிசையா ஆர்டர் படி வின் பண்ணவங்க அப்படி அப்படின்லாம் இருக்க. கானா பாலா அண்ட் நிக்சன் அவங்களோட சாங்ல இருந்தா ஓன் கம்போசிஷன்ல ஒரு சாங் பண்ணாங்கப்பா. ஒரு சைடு வந்து நிக்சன் ரேப் பாட, கானா பாலா வந்து ஒரு கானா பாட்டை வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வரவேற்றாங்க. வீட்டுல இருந்து வெளியே போன எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வரவேற்றாங்க பாட்டு பாடி அப்படின்லாம் இருக்க. வினுஷா அண்ட் அக்ஷயா இவங்களுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சாங்ல வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி லிரிக்லாம் போட்டு எழுதியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லை. எல்லாரையும் வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு பாசிட்டிவ் கூட இருந்திருக்கிறதா அவங்க வீட்டில் இருந்த நாட்கள்ல அப்படிங்கிறது தான். ஸோ அதை ஏதாவது சொல்லி இந்த கேம்ல அந்த சாங்ல கொண்டு வந்திருக்குன்னா அது மட்டும் கொஞ்சம் மாதிரியா இருந்தது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாங் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நிக்சன் வந்து ஒரு 3 சாங் எழுதிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெளியே போய் வந்து ஒரு 3 சாங் எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 47 சாங் வந்து எப்போ எழுத போறீங்க அப்படிங்கிற மாதிரி கமல் கேட்க, சீக்கிரமா எழுதுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த கண்டஸ்டன்ட்லாம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதுல வந்து யுகேந்திரன் வரல அண்ட் பிரதீப் வரல. பிரதீப் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. யுகேந்திரன் உள்ள பவா செல்லதுரை அவருமே வரல. இவங்க 3 பேர் வரல. பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அதனால வரல அப்படின்னு இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து யுகேந்திரன் வந்து ஃபாரின்ல இருக்கிறாரு. பவா செல்லதுரை அவருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. இவங்க 3 பேர் மட்டும் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல 23 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க 3 பேர் மட்டும் வரல, 20 பேர் மொத்தம் 20 பேர் இருந்தாங்க அப்படிலாம் இருக்க. அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணது நியாயம் தானா அப்படிங்கிற ஒரு சைடு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அவங்கள தவிர வேற யார் வின் பண்ணா நியாயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மாயா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கமல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து மணின்னு எடுத்துக்கிட்டா இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. தினேஷ்னு எடுத்துக்கிட்டா சண்டை போட்டு வந்துட்டாருமாங்க. விஷ்ணு கிட்டயும் அதே ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் ஒரு குறை இந்த சீசன்ல இருக்கவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அந்த 5 பேர்ல வந்து யார் ஜெயிச்சிருந்தாலும் இதே வந்து ஒரு மைனஸ் இருந்துட்டு இருந்திருக்கும், ஒரு சர்ச்சை இருந்துட்டு தான் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறது தான். யாருக்கு டைட்டில் கொடுத்தாலும் வந்து பிரச்சனையா தான் இருக்கும். அர்ச்சனா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி விஜய் டிவி நினைச்சாங்களோ நம்ம தெரியல. அர்ச்சனாவுக்கு டைட்டில் போச்சு அப்படின்லாம் இருக்க. இந்த சீசன்ல ஒருத்தர் கூட ஸ்ட்ராங்கா இல்லையானா ஃபைண்ட் ஆஃப் த சீசன் பிரதீப் இருக்கிறாரு. அவருக்கு தான் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்களே. வெளியே போய் எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், சாரி தெரியாம ரெட் கார்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிறப்ப அவங்களே தான் வந்து இப்படி ஒரு காரணத்தை சொல்லி ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் இருக்க. ரொம்பவே தப்பா இருக்குது. அவரை வெளியே அமிச்சது, அவரு ஷோக்கு கூட கூப்பிடாதது ரொம்பவே வருத்தமா தான் இருக்குது அப்படின்லாம் இருக்க. அவரு வந்து ஒரு ட்வீட் போட்டாருப்பா, எப்படியா ஜெயிச்சிட்ட, நான் இல்லாத இடத்துல நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் அவரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவரை நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் இன்டர்வியூ கொடுக்க தயார் தான், ஆனா ஒவ்வொரு வியூக்கும் ஒவ்வொரு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு எனக்கு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கலாயா பண்ணிட்டு இருக்கிறார் வெளியே உட்காந்துட்டு. ஓவராலா பிக் பாஸ் சீசன் 7 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீசன் எப்படி இருந்தது? அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணது நியாயம் தானா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லப்பா இவரு இந்த 5 பேருனாலும் இவர் வின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களோட மைண்ட்ல இருக்கும்ல, அது யாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் நம்ம வந்து போட போற லாஸ்ட் வீடியோ பிக் பாஸ் பத்தி அப்படின்னு இருக்க. எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.